அருந்ததியர் வளர்ச்சியை முடக்குபவர்களை எதிர்த்து டிசம்பர் 23ஆம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளதாக ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதிகமான் பேட்டியளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஆதித்தமிழர் பேரவை மேற்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவனர் அதிகமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சென்னையில் டிசம்பர் 23ஆம் தேதி அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிகமான் பேசுகையில், அருந்ததியர் உள்ளொதுக்கீடு விவகாரத்தில் திருமாவளவன் இரட்டை வேஷம் போடுவதாகவும், அருந்ததியர் சமூகத்தை முடக்குவதற்கு திருமாவளவனும் சீமானும் கிருஷ்ணசாமியும் மக்களிடம் பொய் செய்தியை பரப்பி வருவதாகவும் கூறினார். அப்ப கொடுக்காம இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஆதரவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துல போய் சீராய்வு மனு தாக்கல் பண்றாரு. அந்த சீராய்வு மனு என்ன? இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நிறுத்தி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளிட ஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துங்கன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு? நாங்க உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவாளர்னு சொல்றாரு. அங்க போய் டெல்லியில போய் என்ன சொல்றாரு? தீர்ப்பை நிறுத்தி வைங்கன்னு சொல்றாரு. ஆக அவர் இரட்டை வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது காரைக்கால் மாவட்டத்தை மையமாக கொண்டு நகரும் எனவும், காரைக்கால் மாவட்டத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கனமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட பேரிடர் மீட்புப் படை மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது அரசு அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டையில் தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண் மற்றும் நீர் மாசடைந்து வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அறிமுகம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்கும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் இம்மாநாட்டில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் எனவும், ராணிப்பேட்டையில் தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண் மற்றும் நீர் மாசடைவதை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காங்கேயநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 34 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் பள்ளிக்கு ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரம் அமைக்கப்பட்டு அதனை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பி. சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். பின்னர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் கௌரவித்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே தேநீருடன் பிஸ்கட் சாப்பிட்ட 3 வயது சிறுமி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குருவராஜகண்டிகை கிராமத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், அமுல் தம்பதியினர் கூடை முடையும் கூலி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களது 3 வயது பெண் குழந்தையான வெங்கடலட்சுமி தேகலா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் காலையில் தேநீருடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்டுள்ளார். அப்போது சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் மருத்துவர்கள் குழந்தை வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கவரப்பேட்டை போலீசார் சிறுமியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.